மகத்தானவன் மனிதானே மகத்தானவன் மனிதானே மகத்தானவன். நீ சேனல் நேயர்களுக்கு வணக்கம் நண்பர்களே. இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை அமுத்தவும். நண்பர்களே, மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலை சேட்டலைட் மூலம் கண்காணித்த போது பல அறிவியல் அற்புதங்கள் அங்கு மறைந்திருப்பதை விஞ்ஞானிகள் கண்டறிந்தனர். வாழ்க்கை ஒரு வட்டம், உலகமும் ஒரு வட்டம், கோள்கள் சுற்றுவதும் வட்டம், இப்படி பிரபஞ்சமே வட்டத்திற்குள் இயங்கும் போது மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் ஒன்று மட்டும்தான் ஒரு வட்டத்திற்குள் வராது. சதுர வடிவில் அமைந்த கோவில் மட்டுமன்றி கோவில் சுற்றியுள்ள தெருக்களும் சதுர வடிவமாகவே அமைந்துள்ளது சிறப்பாகும். எல்லா பக்கமும் சம அளவு என்பதே சதுரம். அதுபோல சமூகத்தில் எல்லாம் சமமே என உணர்த்தும் வண்ணம் உலகிற்கே இக்கோயில் சான்றாய் விளங்குகிறது. நீள்வட்ட பாதையில் சுற்றுகின்ற எந்த ஒரு சேட்டிலைட்டும் மீனாட்சி அம்மன் கோவிலை முழுவதுமாக படம் பிடிக்க இயலாது. ஏதாவது இரண்டு பக்கமே படம் தெரியும். ஏனெனில் கோவில் சதுரமாக இருப்பதால் 1884 ஆண்டு ஜெர்மனியைச் சேர்ந்த மைக்கேல் கெப்லர் என்பவர் இதற்கான சதுர வடிவில் ஒரு சிறிய சேட்டிலைட் செய்து விண்வெளிக்கு அனுப்பினார். ஆனால் அது எடுத்த படத்தை பார்த்த விஞ்ஞானிகள் வியப்பில் உறைந்தனர். ஏனெனில் அப்படத்தின் மீனாட்சி அம்மன் கோவில் வட்ட வடிவில் இருந்தது. கெப்லர் உடனடியாக மதுரைக்கே வந்தார். மீனாட்சி அம்மன் கோவில் கிட்டத்தட்ட 68 நாட்கள் ஆராய்ச்சி செய்தார். அப்போதுதான் விஞ்ஞானியின் பல முடிச்சுகள் அவிழ்க்கப்பட்டன. சதுரமான கோவில் வட்ட வடிவமாக தெரிய கோவிலின் ஒரு கோபுரமான மொட்டை கோபுரம்தான் என அதை கண்டறிந்தார். சேட்டிலைட் சிக்னல்களை கிரகிக்கும் மற்ற கோபுரங்கள் அதை மொட்டை கோபுரத்திற்கு டிரான்ஸ்ஃபர் செய்யும். மொட்டை கோபுரம் அந்த சிக்னல்களை கிரகித்து குழப்பி அடித்து புது சிக்னலை சேட்டிலைட்டிற்கு அனுப்பும். அறிவியல் பூர்வமான கட்டுமானத்தில் அன்றே இதை பாண்டிய மன்னர்கள் கண்டிருப்பதை கண்டு வியந்தார். அதேபோல் மொட்டை கோபுரத்தின் மீது எந்த ராடரும் வேலை செய்யாது எனவும் கண்டறிந்தார். ஆயிரக்கால் மண்டபம் உண்மையில் 965 கால்கள் உடையது என்பதை அறிந்து மிகவும் வியந்து போனார். காரணம், 965 என்பது விண்வெளியின் தவிர்க்க இயலாத எண். ஸ்பேஸ் சென்டர்களை நிலைநிறுத்தும் உயரத்தை 965 ஸ்டாண்ட் என குறிப்பிடுவார்கள். வான அறிவியல் வளர்ச்சி பெற்று இருக்கும் இந்த காலத்து விஞ்ஞானம் எல்லாம் அன்றே இருந்தது என்பதை அறிந்து வியந்து போனார். அதே போல மீனாட்சி அம்மன் கோவில் பைரவர் சன்னதியில் இருந்து வாணியன் கிணற்று சந்துக்கு செல்லும் கிணற்று சுரங்கத்தில் இருந்து ஒரு கல்லை புகைப்படம் எடுத்தார். அதை என்லார்ஜ் செய்து பார்த்தபோது அலறியே விட்டார். அப்பாறையில் இருந்த வரி வடிவங்கள் அச்சு அசலாக ராக்கெட்டுகளின் சர்க்கியூட் பேனல்களின் வடிவங்களில் இருந்தது. மேலும் பொற்றாமரை குளத்தருகே மட்டும் இரவில் அமாவாசை பௌர்ணமி இரண்டிலும் ஒரே அளவுள்ள வெளிச்சம் இருப்பதை பார்த்து அதிசயத்து போனார். அது எப்படி என்று இன்று வரை அவரால் கண்டுபிடிக்க முடியவில்லை. மீனாட்சி அம்மன் கோவிலை சுற்ற அவருக்கு பல ஆச்சரியங்களை காத்திருந்தன. சித்தர் சன்னதி, தட்சிணாமூர்த்தி சன்னதி, முக்குருணி விநாயகர் சன்னதி, இவையெல்லாம் விண்வெளி வீரர்கள் அமரும் சேம்பர்கள் வடிவில் கட்டப்பட்டிருந்தன. நாயன்மார்கள் பிரகாரம் 108 லிங்கங்கள் பிரகாரம் இவையெல்லாம் ஸ்பேஸ் சட்டில் வடிவில் கட்டியிருப்பதை பிரமித்து பார்த்தார். நண்பர்களே, இறுதியில் தன் ஆராய்ச்சி குறிப்பில் உலகின் முதல் நாசா மீனாட்சி அம்மன் கோவிலே அநேகமாக பாண்டியர்கள் காலத்தில் சூரியனுக்கே ராக்கெட் விட்டிருக்கலாம். அது இன்னும் பயணித்துக் கொண்டிருக்கலாம். உலகின் மெய்ஞானம் மட்டுமல்ல, விஞ்ஞானத்திற்கும் அடையாளம் இக்கோவில் என எழுதி வைத்தார். இதை கேட்கும்போது தமிழரின் பெருமையை உலகறிய செய்ய உங்கள் கரங்கள் துடிக்கும் என்பது எனக்கு தெரியும். ஆகவே துடிக்கும் கரங்களால் ஒரு ஷேர், சப்ஸ்கிரைப்.